Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கை நம்ம மாற்ற போகிறோம். அதாவது நார்மல் ஹார்ட் டிஸ்க்கை இப்போ வந்து எஸ்எஸ்டியாக மாற்ற போகிறோம். இது மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு லேப்டாப்பை பிரிக்கணுன்னா ஃபஸ்ட்டு அதோட மெத்தட் ஆஃப் ஓப்பனிங், அதாவது அதோட கவரை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, எத்தனை ஸ்க்ரூஸ் இருக்குது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு லேப்டாப்பில் நம்ம கையே வைக்கணும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் சுற்றிலும் ஒரு பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டன்ஸ்லாம் கரெக்டாக ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அதனால் அதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ஒரு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து வேறு எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. இந்தமாரி ஸ்க்ரூ டூல்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்கணும். ஏன்னா இதில் வந்து பட்டன்ஸ் மாரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மேக்னெட்டிக் டூல்ஸ். அந்த ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணுறேன்னா அது வந்து அப்படியே அந்த ஸ்க்ரூவே அப்படியே மேக்னெட்டில் ஒட்டிக்கும். அது ஒரு பிரச்சனை. ஏன்னா ஸ்க்ரூஸ் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, அது பிரச்சனையாக ஆகிடக்கூடாது. அதனால் கரெக்டாக எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணணும். பாருங்கள் மேக்னெட் மாரி ஒட்டிட்டு பாருங்கள். இந்தமாரி ஒரு டூல் கிட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லேப்டாப்பை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பிரான் லேப்டாப். இது என்ன ப்ராப்ளத்துக்கு வந்திருக்குன்னா, நார்மல் ஹார்ட் டிஸ்க்கை எஸ்எஸ்டி ஹார்ட் ட்ரைவாக மாற்றணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஸ்பீடு இல்லை, டிஸ்கில் வந்து பேட் செக்டார் இருக்குது. பேட் செக்டார் இருக்குனாலே உங்களுக்கு வந்து பூட் ஆகும் போதே அதோட அந்த ஒரு கிராக் சவுண்டு ஒன்று வரும். அந்த சவுண்டை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் ஹார்ட் டிஸ்கில் பிரச்சனை இருக்குது. ஸ்க்ரூவை கட்டிட்டோம். ஸ்க்ரூவை கட்டின பிறகு ஈஸியாக இந்த லேப்டாப்போட கவரை ஈஸியாக ஓப்பன் பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் பட்டன்ஸ் இருக்கும். நானே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க. இந்த பட்டன்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்யூப்மெண்ட்டு. இந்த கேப்பில் ஃபில் பண்ணிட்டு இப்படி நெம்புனா போதும், அந்த பாடியில் உள்ள கவர் வந்து வந்துடும். பாருங்கள், நாம் நெம்ப அந்த கவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்படி தான் நான் வந்து புஷ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுறேன். எந்த லேப்டாப்போட கவராக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்தமாரி டூல் வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படியே இப்போ எல்லா ஸ்க்ரூவும் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பட்டனை வச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து எத்தனை ஜிபி ரேம் இருக்குது, இது ஆக்சுவலாக ஓல்டு ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்க்கை தான் நம்ம வந்து இப்போ எஸ்எஸ்டி ஹார்ட் ட்ரைவாக மாற்ற போகிறோம். எத்தனை ஜிபி ரேம் இருக்குதுன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த கஸ்டமருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பீடான லேப்டாப்பாக இதை ரெடி பண்ணணுன்னு தான் சொன்னாங்க. இந்த லேப்டாப்பில் நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்கலாம், என்ன சஜெஷன் கொடுக்கலான்னா, ரேம் வந்து 4 GB தான் இருக்குது. இப்போ மினிமமே 8 GB ரேம் வேணும். இப்போ எல்லாருமே 16 GB 32 GB யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 11, அதுக்கு வந்து ரேமோட யூசேஜ் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து நம்ம ரேம் அப்கிரேட் பண்ணுறது இவங்களுக்கு சஜெஷன் கொடுக்கலாம். அடுத்தது எஸ்எஸ்டி ஹார்ட் ட்ரைவ் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் ட்ரைவில் உள்ள டேட்டாவை அவங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணி புது எஸ்எஸ்டி ஹார்ட் ட்ரைவ் ரீஸ்டோர் பண்ணி நம்ம கொடுக்கலாம், ரீப்ளேஸ்மெண்ட்டு பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது இந்த ரேம் வந்து அவங்களுக்கு சஜெக்ஷன் பண்ணுவோம். மற்றபடி பேட்ரி வந்து ஆல்ரெடி பல்ஜிட்டாக தான் இருக்குது. பேட்ரி வந்து ஆல்ரெடி போயிடுச்சு. இது வந்து ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணல இந்த லேப்டாப்பை, அதனால் பேட்ரி இஷ்யூவும் இருக்குது. மற்றபடி இதாங்க லேப்டாப்பை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுற ஒரு மெத்தடு. இந்த ஒரு பட்டன் போதுங்க, ஈஸியாக நம்பி ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ண பிறகு நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹார்ட் ட்ரைவ் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோமா, இதோட கேஸை பாருங்கள். இதோட கேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் ட்ரைவ் ரிமூவ் பண்ணிட்டு எஸ்எஸ்டியை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே மக்களே, இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த ஹார்ட் டிஸ்க்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Morning Moon.